ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னென்ன ஃபிஷ் வந்து ஸ்டாக் இருக்குது அதை பார்த்தோன்னா அப்படி தான். ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ஏரில் ஜெயின் கப்பின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேர் வந்து உங்களுக்கு 100 ரூபா வரும். ஸோ இது வந்து பிளாட்டினம் ஏருங்க, நார்மல் தம்போயரில். ஸோ தம்போயர்னு நினச்சிக்காதீங்க, பிளாட்டினம் ஏரு ஜெயின் கப்பி. ஸோ ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸாக வளருங்க. ஸோ உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், நல்ல பெரிய சைஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துச்சுனாவே நல்லா பெருசாக வளரும். இது பாருங்கள், இது சில்லி மொசைக்கினுடைய பெருசு எந்த அளவுக்கு சைஸ் பாருங்களேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வளர்கிறதோட 2 மடங்கு 3 மடங்கு பெருசாகுங்க. ஸோ வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பேர் 100 ரூபா வரும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேர் 45 ரூபா வரும். இது சேம் அதே வெரைட்டி தான், பட் இன்னும் சின்ன சைஸ். ஓகேங்களா, மீடியம் சைஸ் சொல்லுவோம். இது வந்து பேர் வந்து உங்களுக்கு 45 ரூபா வரும். ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் பெருசாக கேட்கணும், பெருசாக வேணுங்கிறதுக்கோசம் தான் இது ஆர்டர் பண்ணி வாங்கினோம். ஸோ ஃப்ரெண்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு அவன் ஃபார்மில் செட் பண்ணி வச்சுருந்தா. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜெர்மன் ரெட்டுன்னு சொல்லுவோம். பேர் வந்து 45 ரூபா வரும். நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா கண் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஐ, ரெட் ஐயாக இருந்தால் ரொம்பவுமே விளாதிக்கும். அதுதான் ஃபுல் ரெட்டுன்னு சொல்லுவோம். கண் வந்து பிளாக் ஐ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தம்போயர்னு சொல்லுவோம். தம்போயர் வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து உங்களுக்கு 90 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். இதுவும் ஆல் ஓவர் தமிழ்நாடு, பெங்களூரு, எஸ்டிக்குள்ளே டிஸ்பேச் பண்ணுவோம். வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் கோப்ரா கப்பின்னு சொல்லுவோம். கோப்ரா கப்பி நல்லாவே ப்ரீடிங் பேர், நல்லா ஜெயின் கப்பிக்கு டஃப் கொடுக்கக்கூடியது அந்த சைஸில் இருக்கும். பேர் வந்து உங்களுக்கு 60 ரூபா வருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி மொசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து உங்களுக்கு 45 ரூபா வருங்க. ஸோ வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். இது மீடியம் சைஸ் தாங்க. சில்லி மொசைக்கு உங்களுக்கு மீடியம் சைஸ் தான். ஸோ ஜெர்மன் நட்டு மீடியம் சைஸ் தான். அதுக்கப்புறம் அந்த பிளாட்டினம் இது மீடியம் சைஸ்லேயே ஜெயிண்ட் இருக்குது. வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒயிட் டெக்ஸ்டோ பொறுத்த வரைக்கும் பேர் நல்லா ஓரளவுக்கு பெரிய சைஸ், ஓரளவுக்கு சைஸ்லேயே இருக்கும். பேர் வந்து உங்களுக்கு 60 ரூபா வருங்க. வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாட்டி. ஸோ பலூன் பிளாட்டியில் டார்க் ரெட்டு பலூன் பிளாட்டி ப்ரீடிங் பேர்னு சொல்லுவோம். நல்லா ப்ரீடிங் பேராகவே இருக்குது. பேர் வந்து உங்களுக்கு 55 ரூபா வரும். இதில் சின்ன சைஸ் வேணும்னா சொல்லுங்கள். பேர் வந்து 45 ரூபா கடையில் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ஸை பொறுத்த வரைக்கும் ரெட் இருக்குது, அப்புறம் ப்ளூ டைப்பில் இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்ஸு பேர் வந்து உங்களுக்கு 50 ரூபா வருங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து கப்லாண்ட்டில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. அது நம்ம வந்து பேசிக்காக அனிபியாஸு, ஃபாக்ஸ்டெயிலு, கப்பி கிராஸு, அதுக்கப்புறம் டக்வீடு, இது 3 பேசிக்காக எல்லாருமே கேட்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்துன்னா அனிபியாஸ் கேட்பாங்க, ஜாவா மோஸ் கேட்பாங்க. அனிபியாஸும் ஜாவா மோஸும் எக்ஸ்பென்சிவான பிளான்ட்டு. நான் பேசிக் கஸ்டமருக்கு யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து லைட்டாக வாடினாலே உங்களுக்கு அனிபியாஸ்லாம் இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் 300 to 350 அந்த மாதிரி ரீட்டெயில் ப்ரைஸ். அங்கே கொஞ்சம் அந்த ஒரு பிளான்ட் 2 பிளான்ட் வாங்கினா அவ்வளோ ரேட் வரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் கஸ்டமருக்கு அது பேசிக்காக ட்ரை பண்ண சொல்ல மாட்டேன். இங்கே நீங்கள் கப்லாண்ட் வெரைட்டியில் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுறேன்னா இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பேசிக்காக எல்லாருக்கும் சூப்பராக சீக்கிரமாக வளரக்கூடிய பிளான்ட். மேக்ஸிமம் எல்லாத்து வீட்லேயும் காமனாக இருக்கக்கூடியது இந்த பிளான்ட் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதை சீக்கிரமாக வளரக்கூடியது. அதை விட்டிங்கன்னா இந்த பிளான்ட் பயங்கரமாக ரூட் வளரக்கூடியதுங்க. பயங்கரமாக ரூட் வளரும். நல்லா பச்சை பசையாக இருக்குது. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட வீடியோக்கோசரம் நிறையா டைம் எடுத்து வெளியே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வாசனையாக இருக்குது. அந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா வாசனையாக இருக்குங்க. ஒரு கவரில் நல்லா வாசனை வரும். அப்பயே தெரிஞ்சுக்கோங்க, ஓகே இந்த பிளான்ட் வந்துருச்சுடா, ரைட்ரா, சூப்பராக இருக்குது. வாசனையாக இருக்கும். அந்த கவரே ஃபுல்லாக வாசனையாக இருக்கும். அதாவது ஒரு கற்பூர டப்பா எப்படி வாசனை இருக்குது அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாய்ச்சி கொண்டு எப்படி வாசனை இருக்குது அதே மாதிரி இந்த பிளான்ட் இந்த கவரில் வந்தாவே கவர் ஃபுல்லாக வாசனை வருங்க. ஸோ அது ஒரு எனக்கு பிடிச்ச பிளான்ட். இந்த பிளான்ட் வந்து மட்டும் தனியாக வாசனை வரும். நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மீனுக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் அந்த சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வரும், அது மாதிரிலாம் வரும். பட் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா கடைசியாக லீஃப் இருக்கிற வரைக்கும் வாசனை வரும்னு வச்சுக்கோங்க. பட் என்னன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா. ஸோ அதில் ஒரு 5 வெரைட்டி 5 பிளான்ட் வேணுங்கிறவங்க யாருனாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு ரெட்டு பிளான்ட்டு, நான் ரெட்டு பிளான்ட்டுக்கு ஃப்ரெண்டுட்டு கேட்டேன். அவர் என்னடானா இந்த பிளான்ட் அனுப்பிச்சி விட்டாரு. இதுவுமே ரெட்டு தான். பட் என்னன்னா இன்னொரு ரெட்டு டார்க் ரெட் இருக்கா, ரொம்ப பெரிய டிமாண்டான பிளான்ட்டு. ஸோ பார்க்குற அடுத்த டைம் அது 20 கூட எடுக்கிறேங்க. ஸோ கண்டிப்பாக. ஸோ ஓகேங்களா. ஸோ வேணுங்கிறீங்க ட்ரை பண்ணுங்கள். கப்லாண்ட் இது தான். ஸோ அதே மாதிரி கடைசியாக ஒரே ஒரு இதுக்கு சொல்லிக்கிறேங்க. நான் வீடியோவில் சின்னதுன்னு சொல்லுவேன், சின்ன சைஸாக வரும், பெருசுங்கிறது பெருசாக வரும். ஸோ உங்களுக்கு பெருசாக வேணுன்னா பெருசாகவே ஆர்டர் போடுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஜெயின் சைஸ் விற்கிது வேணுன்னா இந்த சைஸில் ஜெயின் சைஸ் வந்து ஆர்டர் போடுங்க. சின்னது வேணுன்னா சின்னதுலேருந்து ஆர்டர் போடுங்க. முன்ன மாதிரி என்னால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இதை கூட பேச முடியலைங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பாடு முன்னெல்லாம் வந்து வீடியோ கண்ணாப்பின்னா எடுத்து போடுவேன். என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி போடுவேன். அதை பற்றி தான் நான் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எல்லாமே வரீங்க. இப்போ என்னன்னா சின்ன விஷயத்தை கூட பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு பிடிச்சவங்க கூட சம்டைம்ஸ் காயப்படுத்திடுறாங்க. என்னன்னா முன்ன வந்து பாருங்கடான்னா கூட பார்க்க மாட்டாங்க பசங்களை அப்படி எல்லாருமே. இப்போ என்னன்னா எனக்கு தெரியாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, அது சந்தோஷம் தான் இல்லைங்க. பட் என்னன்னா
இப்போ நான் ஒன்றும் இல்லைங்க, ஒரு மீனை கையில் பிடிச்சி காட்டினா அது வந்து பொதுவாக காமனான மீனுங்க. அந்த மீன் நல்லா இருக்குமே கையில் பிடிச்சி அந்த மீனாக வந்து பார்த்தீங்கன்னா 20 பேர் கேட்பாங்க, அது ஒருத்தர் தான் என்னால் அனுப்பிச்சிட முடியும். ஸோ ஓகேங்களா. ஸோ அப்போ என்னன்னா ப்ரோ நான் அந்த மீனுக்கோசம் தான் ஆர்டர் போட்டேன், நீங்கள் அந்த மீனுக்கோசம் தானே ஆர்டர் போட்டீங்க, அதை ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டாங்க யாராக இருந்தாலும். ஸோ அதுக்கு சண்டை போடுறது இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு. இது வந்து மாஃபு பசங்க கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரே சின்ன அப்டேட் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் எக்ஸ்ட்ரா ஃபுல்லாக ஸ்டாக் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஜெயிண்டு ஆல்ரெடி ஃபுல்லாக ஆர்டர் இருக்குது, அவர் நாளைக்கு அனுப்பிச்சுட்டு சொன்னார், அதனால தான். இது வந்து பிளாட்டினம் ஸ்டாக் வச்சுருக்கோம், அது போக நியூ ஸ்டாக்கும் வந்திருக்கு. இது வந்து கோப்ரா கப்பி இதுமாரி ஸ்டாக் இருக்குது, அது போக நியூ ஸ்டாக் எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பீட்டாங்க. ஸோ மெயினாக இந்த பீட்டா ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுங்க, ஓகேங்களா. ஃபீமேல் 45 ரூபா. இது நான் ஆசாசியாக நான் போட்டு வளர்த்துறதுங்க, நிறைய கஸ்டமருக்கு என்னோடதே கொடுத்துட்டு தான் இருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து கலர் வந்து கேட்பாங்க, இது வந்து நான் ஆசையாக வளர்த்துறதுங்க. நான் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் வாங்கலைன்னா அந்த தூக்கி இதில் விட்டுருவேன். நான் ஒரு டைம் கோல்டு கப்பி எடுத்தேங்க, அப்போ யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒன்று பண்ணுவோம், அப்போ யாருமே வாங்க மாட்டாங்க. திடீர்னு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டே இல்லாமல் ஒரு 5 மீன் நம்ம ஆசையாக வச்சுருப்போம், அந்த மீன் கேட்கும்போது நம்மளுக்கு சங்கடமாக இருக்கும். இது எல்லாமே நான் வச்சிருக்க மீனுங்க. ஸோ நீங்கள் 45 ரூபா ஃபீமேல் எல்லாமே ஸ்டாக் கிளியர் ஆகிடுச்சு, உங்களுக்கு முடிஞ்சால் நாளைக்கு எடுத்துறேன். அப்படி இருந்தாலும் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணுங்க 45 ரூபா பீட்டா போகும். புதுசாக ஆர்டர் பண்ணுறீங்க வேணும்னா சொல்லுங்கள், நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும். நாளானிக்கு வந்துடும் நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது நான் வச்சுருக்கிறது, ஓகேங்களா. ஸோ வேறு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வாட்டில் குட்டி கூட எடுத்தாச்சுங்க. நம்ம குட்டி கூட இதில் இருக்கும், ஃபாஸ்டில் நிறுத்தினா இருக்கும், ஓகேங்களா. ஸோ குட்டி இப்போ தான் இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துட்டேன், அதில் காமிச்சேன், இப்போ எங்கே போச்சுன்னு தெரில, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட்டுங்க. ஸோ இப்போ நான் ஜெயின் கப்பி எல்லாமே காமிச்சிருப்பேன். இப்போ வேணும்னா ஜெயிண்ட் நிறைய பேர் ஜெயிண்ட் சொல்லி ஆர்டர் நல்லா பெரிய சைஸாக கேட்பீங்க, வேணுங்கிறீங்க இப்போ ஆர்டர் போடுங்க, ஓகேங்களா. ஸோ ஜெயின் சைஸ் வேணுங்கிறீங்க இப்போ ஆர்டர் போடுங்க. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன், இப்போ ஒன்றே ஒன்று தாங்க. நான் வந்து 35 ரூபாய்க்கு ஆஃபரு, ஸோ இந்த மாதிரி சின்ன சைஸு அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் சைஸ் எதிர்பார்க்காதீங்க. நான் இப்போ திருப்பி நான் சொல்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப் பிளாக் நான் வளர்த்திட்டு இருக்க கப்பிங்க, ஓகேங்களா. அவங்கவுங்க மீன் நல்லா இதாக தான் இருக்கும். ஸோ இது பாருங்கள், ஸோ இந்த மீன் நான் வச்சுட்டு இருக்க கப்பி இது பாருங்கள், நல்ல குவாலிட்டி சூப்பராக இருக்குங்களா. இது வந்து நான் சேல் பண்ணும்போது வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபாய்க்கு ஆஃபரில் கூட போட்டேங்க, அந்த சைஸில் தான், ஓகேங்களா. அந்த சைஸில் இருந்தால் நான் இவ்வளோ பெருசு வளர்த்திருக்கேன், ஓகேங்களா. வெறும் 35 ரூபா ஆஃபரில் போட்டப்போ மிச்சமான மீனை இதுக்குள்ளே விட்டு வச்சுருக்கேன், அது நான் எவ்வளோ பெருசு வளர்த்திட்டேன் பாருங்கள். ஸோ இதுதான் 35 ரூபா ஆஃபரில் கொடுப்பேன். நீங்கள் வாங்கி வளர்த்தனா நல்லா பெருசாக. நான் 35 ரூபாய்க்கு வாங்கின கப்பியோட நீங்கள் 400 ரூபா 300 ரூபாய்க்கு வாங்கின கப்பியை கம்பேர் பண்ணால் அது நியாயமா சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் வந்ததுன்னா இது எங்கிட்ட இருக்க கப்பி பாருங்கள், நீங்கள் அமிச்ச சைஸை பாருங்கள், மீடியம் சைஸ் தான் வீடியோ சொல்கிறேன், அதை பார்த்துட்டு தான். ஏன்னா நிறைய பேர் இப்போ ஆஃபரில் அதே மாதிரி நிறைய குவாலிட்டியாக எதிர்பார்ப்பீங்க, அப்போ வந்து ஆஃபரில் ஆர்டர் போடாதீங்க. அந்த 35 ரூபா ஆஃபர் இருந்ததுன்னா நான் பிகினர்ஸ்க்கோசரம் கொடுக்குறது, ஏன்னா பிகினர்ஸ் நிறைய பேர் காசு எக்ஸ்பென்சிவ் வாங்க முடியாமல் இருக்கீங்க, அவங்களுக்கோசரம் கொடுக்குறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ ஆர்டர் போடுங்க. இப்போ ஆர்டர் போடுங்க, இப்போ நல்ல ஜெயின் கப்பி எல்லாமே இருக்குது. ஸோ ஜெயின் கப்பி எதிர்பார்க்குறீங்க, இப்போ ஆர்டர் போடுங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே தெரியும் நான் வீடியோ நிறைய எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிம்ஸ் இருக்குங்க. சிம்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக ப்ரீட் ஆகுங்க. உங்களுக்கு எவ்வளோக்கெவ்வளோ குட்டி கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ குட்டி கொடுக்கும். நான் கலச்சினாவே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி எடுக்கலாம், அவ்வளோ பாருங்கள், நெவுத்துனாவே குட்டி வருங்க. ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக ப்ரீட் ஆகக்கூடியது தான் ப்ரீடிங் பேர்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. ஸோ இந்த சைஸ் தான் ப்ரீடிங் பேர், இதில் இருந்தால் இத்தனை குட்டி வருது, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீடிங் பேர், நல்லா குட்டி கொடுக்குங்க. நானும் நிறையா குட்டி கொடுத்துட்ருக்கேன், ஓகே. நிறைய குட்டி எடுத்து அவ்வளோ குட்டி வரும், நம்மள்ட்ட இருந்து இவ்வளோ குட்டி வருது ஃப்ரெண்டுக்கிட்ட. ஏன்னா எடுத்து போட்டு பாருங்கள், சிம்ஸை பொறுத்தவரைக்கும் நல்லா ஈஸி ப்ரீடிங் தான், கப்பியோட 2 மடங்கு ஈஸியாக ப்ரீட் ஆகக்கூடியது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒன்று தான் சொல்லிக்கிறேங்க. முன்ன மாதிரி என்னால் வந்து பார்த்தீங்கன்னா சின்னது கூட பேச முடியல, ஏன்னா வந்து நான் அவ்வளோ ஃப்ரீயாக இதனால பேசுவேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பேச முடியல. சின்ன இஷ்யூஸ்லாம் நிறையா பேர்த்துக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணும்போது நிறையா பிரச்சனை வரும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம நார்மல் மிக்சர் கப்பி வச்சுருப்போம், அது வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ், நீங்கள் எதுவுமே மெயின்டெனன்ஸே இல்லை. பட் அதே சமயம் நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி இந்த தம்போ போயிட்டாலும் இல்லை வேறு எதுக்காக போயிட்டாலும் ரொம்ப மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்பவே டஃப்பாக தான் இருக்கும். ஸோ ஈஸி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஈஸிங்க. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில வெரைட்டி ஈஸியாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்குறீங்களோ அந்தளவுக்கு கற்றுக்கோங்க. நார்மல் கப்பி ஈஸியாக யாருனாலும் வளர்த்திடலாம், அதுக்கப்புறம் எக்ஸாக்டிக் கொஞ்சமாக போக தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வளர்த்துங்க, ஓகேங்களா. ஸோ அதோட சொல்லணும்னு இந்த வீடியோவில் இதோட சொல்லணும்னு முடிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நிறையா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், பட் போதும், இதுவே போதும். வேணுங்கிறீங்க ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன்.
எப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.